வில்ல ஆரம்பிக்கும் போதால இப்படி தூங்கலாமா? வாரேன். யாரு? என்ன தூக்கம்? கோயில்ல 10 மணிக்கு 10:30 மணியாவது வில்லு பூட்டி இப்பவுமே உறக்க வந்தா நான் எங்க வீட்டுக்கா போவேன்? தூங்கி பழக்கம். தண்ணியே கோதிட்டு வந்துடுவேன். தண்ணியே கோதியாண்டு மோத்தல் தொலைச்சிருவோம். தாய சபையோர்கள் பெரியோர்கள் நீங்க சபை நிறைந்த தாய்மார்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவாங்கள் நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்க சாஸ்தாங்கதை சுருக்கா சொல்லி சுடலை கதை பாடப்போம் நீங்க சபையோர்கள் கேட்டிடு
சபை நிறைந்த தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, அவன் சகோதரிகளே, வருங்காலம் மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, சிங்கங்களே, சிங்கிகளே, அதாவது என்னய்யா இந்த சிவராமபேட்டை மாநகரத்திலே ஆமா மக்களை காத்து ரச்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய தாத்தா அப்பைக்கு அப்போ அப்படிதான் பேசுவாரு. என்ன ஆ? என்ன சொன்ன? நான் சிங்கங்க, நீ சிங்கிங்க. ஆமா, சிங்கமும் இருக்கணும் சிங்கி இருக்கணும்ல, அதானே அதுக்கு தான் சிங்கின்னு சொன்னேன். ஏன் உங்களுக்கு என்ன சிங்கம், எங்களுக்கு என்ன சிங்கின்னு பேரு? என்ன தெரிந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே. சிங்கம் சிங்கம் தான். சிங்கம் நல்லா இருந்தா தான் சிங்கம், இல்லன்னு நல்லா இல்லைன்னா அசிங்கம் தானே. சிங்கம் ஆயிருமில்ல நேற்று மாதிரி. பிறகு சரி பிறகு இன்னைக்கு அப்படித்தான் ஆகும் நினைக்க. இல்ல அப்படிலாம் ஆகாது. எனது அருமை சகோதர சகோதரர்களே, ஆமா இந்த சிவராமபேட்டை மாநகரத்திலே ஆமையா மக்களை காத்து ரச்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட பேச்சியம்மன் பிரம்மசக்தி பெருமாளை சூடும் தாத்தாவுக்கு அக்கினி சட்டி இருந்தா கொண்டு வாங்க, கையில கொடுங்க, கையில கொடுங்க. இல்லைன்னா பந்தத்தை கொடுத்தா தான் சாமி போகும். தாத்தா வந்து பெரிய விரதம். விரதம்னா அவர் 3 மாசமா குளியாம இருக்காரு. நல்ல டாக்டர் பாரு. ஏன் குளியாம இருக்காரு? செக்கப் தான் கூட்டு போனோம். நல்ல டாக்டர் பாருங்க ஐயா. அவருக்கு தண்ணியில கண்டம்னு சோசியக்கார் சொன்னாரு. நானும் ஆட்சியும் போய் பாத்துட்டு வந்தோம். எங்க பாத்தியா? எங்க பாப்பாங்க? தென்காசியில போய் சோசியக்காரரை பார்த்ததுக்கு ஏற்கனவே ரொம்ப லாந்திக்கிட்டே அலைதாரு. அதனால பார்த்து சொல்லுங்கன்னா தண்ணியில கண்டம் தாத்தாவை தண்ணி பக்கம் போக சொல்லாத பேத்துன்னு எனக்கு சொல்லி அனுப்புனாங்க. அத இவர்கிட்ட வந்து சொன்னா இவர் குளிக்க தண்ணியில கண்டம்னு சொல்லி 3 மாசமா குளிக்காம துண்டை மட்டும் நினைச்சு தொடச்சுக்கிட்டே வாராரு. அவங்க சொன்னது இந்த தண்ணியில கண்டம். கடை பக்கத்துல போவனாத்தான் லாந்துவாரு, போக சொல்லாதன்னாரு. அது தெரியாம இவர் அப்படி இருக்காரு. நீ இருக்க விரதக்கு சாமியை வருதாங்க உனக்கு. அப்பேற்பட்ட இந்த பேச்சியம்மன் பெருமாளை சூடும் பெருமாள் மாயாண்டி சுடலை நான் குளியாம இருந்தோம்னா உமக்கு ஒரு மர்மவளாவது மர்மவனாவது பெத்து தருவோம்ல. மச்சம் உள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் கொலுவிருந்து வரக்கூடிய இந்த ஐயாவுடைய ஆலயத்திலே ஆடி மாத கொலை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வெள்ளி செய்யவே அன்போடு நாமளை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நல்ல வேளை நாளைக்கு சேர்த்து வாங்காம போனேன். நாளைக்கு சேர்த்து வாங்கலாம்னு தான் கேட்டாங்க. என்ன ரூபா தர மாட்டேன்னாங்க, வர மாட்டேன்ட்டேன். அப்படியா? ரூபா எதுக்குமா? ரூபா வந்தேன், வந்த உடனே இலைய போட்டேன், போட்டு சரியான இட்லி. அடே அது இட்லியே கிடையாது, வேற என்னதோ அது மல்லிகைப்பூ. வந்த உடனே சாப்பிட்டு ஆதரிச்சார்கள். ஆமா, சரியான சாப்பாடு, சரியான ஏற்பாடு. ரூபா தர மாட்டாங்கன்னு நான் வேண்டாம்ட்டேன். சரி, நீ சும்மா படிக்கலாமுங்க. எனக்கு 3 நாளைக்கு சாப்பாடு ஓட்டா போதும், இந்த ஊரை விட்டு கிளம்ப மாட்டேன். அப்ப நான் படிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். சரி, நீ விடியா காலம் வரைக்கும் இருந்து படிச்சுட்டு வா. என்ன யாரு பார்க்க போறா? ஒரு நாதி பார்க்காது. என்ன ஒரு சில பேர் தான் தாத்தாவை காணும்னு தேடுவாங்க. அப்படியா? நீ நல்லா இருந்தேன்னா உன்னை எல்லாருமே தேடுவாங்க. எப்பவுமே தேடுதாங்கல்ல. அப்படி இருப்பதனால சரி, நாமளை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். உண்மைதான். ஆனா என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ? ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆம்பளைக்கு
ஆம்பளை பிறந்த பிள்ளை. அப்பேர்பட்ட ஐயனார் சாஸ்தா வந்து பிறந்தாத்தா ஆமா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. அப்படி இல்லை என்று சொன்னால் அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, என்னையும் சாமி அவுட்டர்ல போயிட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். புத்தாரத்துல போய் சித்திர சபாபதியில போய் அமர்ந்துக்கணும். ஆமா ஆமா அதனால சாஸ்தா பிறந்தாத்தா என்ன சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்குள்ளே வருமாம். ஆமா ஆகையினாலே என்னையா சாஸ்தாவின் கதைகளை 4 வார்த்தையில் சாஸ்திரத்துக்கு உதவி செய்து விட்டு அவரை கதையை படிக்கணும்னு சொன்னா 4 நாள் ஆகும். ஆனா நாங்க படிக்கல. அப்படி சக்தி கொண்டு ஒளிவிருக்கக்கூடிய என் பேச்சி அம்மன் பிரம்மசக்தி மாயாண்டி சுடலையின் திருக்கதைகளையே பாட இருக்கின்றோம். ஆமா இருக்கின்றோம். பாடும் பாட்டிலேயே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். ஆமையா கதையிலே பொருள் குச்சங்கள். ஆமா சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் சரிதான். எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். பெரிய பெரிய புலவர்கள் அந்த இடத்துல பாடினார்கள். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பணமட்டையை கொண்டு பளிர் பளிர்னு அடிப்பீங்களோ, பணமட்டையை கொண்டு பளிர் பளிர்னு அடிக்கவா? யாருக்காவது கோவம் வந்து அவரை கூட்டு போங்க. என்னத்துக்கு? நீ தானே பணமட்டையை கொண்டு பலார்னு கொடுக்கணும்னு அடி பின்னி எடுத்துருவாங்க. விடியாக்காலம் நல்லா 10 இட்லியை கொடுத்து தாத்தாவை நல்லா சாப்பிட வச்சு அவருக்கு தெம்பு இருக்க வரைக்கும் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் போட்டு நொறுக்கிருங்க. பிறகு சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பும் போது சின்னதா ஒரு பாட்டில் மட்டும் கொடுத்தா போதும். டானிக் பாட்டில். நல்லா இருக்கும். ஆகையினாலே 6 பிள்ளையின் 100 குச்சங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதே மதே மான் வழுவா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் போனூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமர்ந்த ஆதிக்கும் திவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார்.
ஆமா சரி சரி அப்படியா அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு என் இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலைவிருந்து வருகின்றார்கள் ஆயத்தி சூரியன் ஆயத்தி சூரியன் அன்பு ஒளி சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அன்னை கங்காதேவி அங்கே கொலைவிருக்கும் நாளையில் கைலாசலில் காரை கண்ட பகவானே தேவலோக ரம்பையில் திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியா வருவார் உல்லாசமா பாடுவார் மேலகையா வருவார் திருவங்கமும் போடுவார் சரஸ்வதி வருவார் சரஸ்வதி வருவார் அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? ஏன் இவ்வளவு சலிப்பா கேக்குற? பூமியிலே மனிதரா பிறப்பது பெரிதல்ல, மனிதராக பிறந்து மண் உலகிலே வாழ்வதுதான் பெரியது. மண் உலகிலே நாமலை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். இந்த உலகத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமையா? நம்ம 6 பேருக்குள்ளே ஒற்றுமை இல்லையே, அடுத்தவங்க கிட்ட நம்ம கேட்க முடியுமா? அவர் வீட்ல லைட் எரிஞ்சா பல்ப கலத்த முடியாது. குடத்துக்கார் வாழ இந்த சாயண்டுக்காருக்கு பொறுப்பு இல்ல. அதான் பல்ப கலத்த முடியாது. என்ன தெரியுமா? ஒரு கல் எடுப்பேன், கல் எடுத்து ஒட்டே போடு பல்புல உன் வீட்ல லைட் எரியவா அப்படின்னு சரி நினைச்சோம்னா விளங்குமா? எங்க நம்மளை விட முன்னேறி போயிருவாங்களோ, பெரிய ஆளா வந்துருவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வாழ முடியுமா உலகத்துல? முடியாது. ஆனா மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரு, மாயாண்டி சுடலை இப்படித்தான் இருப்பாரு, சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரு, இந்த பேச்சு அம்மா பிரம்மசக்தி இப்படித்தான் இருப்பா அப்படின்னு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் அந்த சிவனுடைய வடிவத்தை நாமளை பெற்று எடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே, இந்த பேச்சு அம்மா பிரம்மசக்தி, அந்த அம்மாளுடைய வடிவத்திலே இதோ சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே, நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்தார். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து நின்று கொண்டு இருக்காங்க. பத்தியா நமக்கு பாதுகாப்பு. அடே அப்பா, யாரும் அங்கிட்டு வந்துடக்கூடாது. ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணி
பண்ணினார். ஆமா அப்படியாகவே படைத்த ஆண்டவனாகிய பகவான் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். அது என்ன ஆசைனா 3 ஆசைகளை கொடுத்த முக்கண்ணன் பகவான் நாமளுக்கு எண்சான் உடம்பை கொடுத்தாராம். 8 சான் உடம்பு. எண்சான் உடம்புல நமக்கு ஒரே ஒரு சான் வயற்சை கொடுத்திருக்கிறார். அதாவது எண்சான் உடம்புன்னா அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா. உனக்கு நீளமா இருக்கா? அது நாய் வயறு. அப்ப எண்சான் உடம்புல நாமளுக்கு ஒரு சான் வயத்தை கொடுத்தாரானா, ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமே. காலையிலையும் மாலையிலையும் இரவுன்னும் பாராம பகலன்னும் பாராம ஓய்விருக்க கூடிய நேரத்திலும் கூட கொஞ்சம் வேலை பார்த்தா கூட கொஞ்சம் பணம் தருவாங்களா அப்படின்னு நினைக்கும். 24 மணி நேரம் வந்திருக்கோம். ஆமா மெட்ராஸ்ல இருந்து அடே அப்பா வேலூர் போய் வேலூர்ல இருந்து ஒரு 6 மணி நேரம் வந்திருக்கோம். இங்க வர்றதுக்கு ஒரு 12 மணி நேரம். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மெட்ராஸ் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. எதுக்கு போறோம்? எதுக்கு? எல்லாம் அந்த வயத்துக்கு தான். இந்த ஒரு சான் வயத்துக்கு தான். பிறகு அங்க போனாலும் இட்லி தான். அங்க சுத்தி எங்க சுத்தி பார்த்தா இந்த வயத்துக்கு தானே போடுதோம். அதேதான். அப்ப ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு இந்த பாடுபட்டோம்னா உடம்பெல்லாம் ஆண்டவனுக்கு நமக்கு வயற்சை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? ஆனா சாப்பாட்டுல பிரமாதமான சாப்பாடு. அதனால இதோடு உனக்கு உருவம் வேண்டாமணி தான், இதோடு முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா தலைக்கு மேல உருவம் வேண்டாமனு தான் முடின்னு தான் இந்த முடியை கொடுத்தாராம் கடவுள். முடிக்கு 2 பேர் உண்டு. அதான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் இவ்வுலகத்திலே படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களோடு 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். உலகத்தை படைத்தால் போதுமா? என்ன செய்ய வேண்டும்? படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, தினை எடுத்து, தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி இழந்தார். அவர் நாடு எங்கும் படி இழந்தார். ஆமையா போரையா
அந்த கண்ணன் தங்கை பார்வதியா அவ பகவான் எப்ப வருவார் என்று ஒரு தங்க நல்ல தாம்புல பாரி சாத மலர் எடுத்து கெண்டியில ஜலமடு திருவை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பான் பணி விடையும் செய்யுவான் அவ கலைத்து வந்த பகவானே கலைப்பாரி கொடுப்பான் இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுப்பான் படியிழந்த பகவானுக்கு படியிழந்த பகவானுக்கு பார்வதி பாலும் பலம் கொடுப்பான் பார்வதி பாலும் பலம் கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார் இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி அவெல்லாம் பொண்டாட்டியா ஏன் உன் வீட்டுக்காரம் உன்னை கவனிக்க மாட்டாளோ எங்க கவனிக்காங்க போட்டும் போ ஒரு நேரம் கவனிச்சா வீட்டுக்கு போகும்போது கண்ணனை காங்கோடாம எல்லாம் கொலையா இருப்பா அந்த இடத்துக்கு போறோம்னு சொன்னா நீ போ நீ போ அதாவது நீ பார்க்க வேலைக்கு தகுந்தபடிதான் அந்த அம்மா உனக்கு பணிவிடை பாப்பா அப்படியா அந்த காலம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்தரித்து சரி அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு சர்வானே காடுகரைக்கு வேலைக்கு போவாராம் ஆஹா அப்ப வேலைக்கு போனா என்ன பேயாமல பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஆஹா ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலேயே வரப்பட்டு வாராம் அதெல்லாம் ஆம்பளை அப்ப ஒரு கோட்டை விதப்பாட்டுக்கு ஒரே ஆளு ஒத்தையில வெட்டிடுவாரு இப்ப குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு தேவைப்படுது ஆமா அதையும் குறை கொட்டுவான் அதுலயும் வீட்டுக்கு வரும்போது குறை போட்டு வந்துருவா நாளைக்கு வேலை வேணுமா ஆமையா அதுக்கு சரி அப்ப ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டினாருன்னா என்ன ஆகும் அவர் மண்ணை வெட்டி எரியும் போது காப்பிடி மண்ணு முதுகுல விழுந்துருமா ஏன் எரியும் போது அப்படி அப்படி மொங்கு மொங்கு மொங்குன்னு ஓங்கி எரிவார்ல சரிதானே அப்ப அப்படி வேலை பார்த்தவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க என்னையும் வேலைக்கு கூப்பிட்டாங்க நான் போனேன் என்ன? வேலைக்கு போனேன் எங்க எங்க குத்தாலத்துக்கு மேக்க 5 அருவி கிட்ட 5 அறிவு ஐயா தோப்புல போய் வேலை வந்தேன் ஓ தோப்புல ஆமா அங்க என்ன இந்த வேலை சாரல் டிவி இருக்கு பாத்தீங்களா ஆமா அந்த ஓனரு சரி வேலைக்கு கூப்பிட்டாங்க சரி கூப்பிட்ட உடனே வேலைக்கு போனேன் சரி நல்ல வரப்பு ஈர வரப்பு ஆமா செங்கோட்டை மம்பட்டி மம்பட்டி காப்புன்னு போட்டேன் கலக்குறோம் போய் விழுந்துட்டு ரைட் உனக்கு போட்ட மும்பட்டி புடுங்க பிளம் இருக்காத நீ போகலாமா வேலைக்கு அந்த மாதிரி சீத்தவங்கிட்டவனுக்கு எதுக்கு சீத்தவங்கிட்டவனுக்கு எதுக்கு கெட்டு கிடக்க காட்டுல 8 கோட்டை சிறுபானியா சரிதானே என்னம்மா சொன்ன கதையில எலி லவங்க கேட்டுச்சா சவையில அது கேட்கும்ல கெது இல்லையே சும்மா இருக்க வேண்டியதானே நான் போன ஒரு ஆசை ஆசைதான் அதானே பழைய ஆசை கிடந்து அடிக்கி ஆமா ஆனா வேலை செய்ய முடியல அப்போ ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பு வெட்டி எறிந்தாருன்னா எவ்வளவு அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க எவ்வளவு வெறும் 1.25 ரூபா என்ன இப்படி குறைச்சி சொல்ற அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பெண்ணா பிறந்தவா கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்வா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டையை கிட்டே அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளாம் அதான் பொம்பளை சிரிச்ச முகம் சீதேவின்னா என்னங்கரு நீ ரொம்ப எல்லாம் சினுங்குத தாத்தா என்ன இப்படி எல்லாம் சிரிச்சா அவர் வீட்டு பக்கமே வரமாட்டாரு நான் தான் பல்ல காட்ட மாட்டோம்னு சொன்னேன் என்ன பண்றா இப்படி சிரிச்சான்னா அந்த ஆம்பளை வீட்டுக்கு வரணும்னே நினைக்க மாட்டான் இவளுக்கு இருக்கு பிடிச்சிருக்கு உலக்கு அப்படின்னு வீட்டு பக்கமே வரமாட்டாரு பெண்கள் வந்து புன் சிரிப்பா சிரிக்கணும் சிரிச்ச முகம் சீதேவின்னா புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணுமா பல் தெரியாம சிரிக்கணும் அப்போ சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு இப்பதான் வாரியோ ரொம்ப நேரம் ஆயிடுதோ நீங்க அழுத்து உட்கார வேண்டாம் கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க
அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டான்னா காட்டுல ஆணையை தூக்கி சுமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனையை தூக்கி விட்டா எவ்வளவு உடம்பு லேசா இருக்குமோ அந்த அளவுக்கு களைப்பெல்லாம் அவருக்கு காத்தா பறந்துருமா. சின்ன சிலுக்கு உயர்ல கைய வச்சோம்னா பக்கு பக்குன்னு எடுத்து அடிக்கும். இருக்கு இருக்கு அது மாதிரி இருக்கு. மனைவி கை முதுகுல பட்ட உடனே அந்த மனசனுக்கு களைப்பெல்லாம் பறந்து போச்சு. அப்போ அந்த காலத்துல பரவாயில்லையே அந்த காலத்துல அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு. அதனால அந்த அம்மாவும் அப்படி பணிவிடை செய்தார். அதே போலத்தான் ஆதிவல்லிய கையிலே பகவானும் பார்வதா தேவியுமாக களைப்பாரி இளைப்பாரி கையிலே குலவிருந்து வருகின்றார்கள். அப்படி இரு பேர்களுமே குலவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. மங்கையான பார்வதி என்னைக்குமே அன்றாடம் ஆண்டவன் அனுதினமும் படி இழப்பது வழக்கம். என்னைக்கும் போலவே அன்னைக்கும் படி இழக்க பயணம் வைக்கும் போது பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். ஆண்டவனும் படி அரிசியை வாங்கினார். கைலாசத்தை விட்டு வெளியில தான் வரணும். சரி, கைலாசத்தை விட்டு புறப்பட்டு வெளியே வரும்போது ஆண்டவனை அழைத்த பார்வதி என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே படி இழக்க போறாரு வாராரு. பார்வதி நான் கையிலே ஒத்தையிலே அமர்ந்திருந்து இவருக்கு படி அரிசி எடுத்து கொடுக்கிறேன். ஆனா இவர் வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாமத்தானே இந்த ஆண்டவன் படி இழந்துட்டு வாராரு. அப்படி என்ன இவர் படி இழந்திருப்பாரு? ஒருவேளை படி இழந்துட்டு வாராரா இல்லை படைத்தவனுக்களை எல்லாம் இவர் பட்டினி போட்டுத்தான் வாராரா? இவரோடு சென்று இதனையே பரிசோதிக்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் இடமதி ஆண்டவனே பகவான் ஈரேழு உலகமெல்லாம் இறையலக்கு போகும் போது உங்களோட படியளம் உமையவளும் பார்க்கவே பகவானோட படியளம் பார்வதி நாம் பார்க்கவே கடவுளோட படியளப்பு கடவுளோட படியளப்பு கண்ணந்தங்க பார்க்கவே கடவுளோட படியளப்பு அங்கே பார்வதியும் கண்ட போது அங்கே பார்வதியும் சொன்ன போது சரி 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 அங்கே பகவானோட இடமதி பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் தான் பகவான் ஏடி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தையே என்னோடு நீ வந்தையா இடங்கள் வந்து சேருமா பகவானோடு வந்தையா பரிவாசம் வந்து சேரும் கடவுளோடு வந்தையா கடவுளோடு வந்தையா கவலை வந்து சாமி தனனை தன்னை தன்னான் தரனை தன்னான் தானை தரனை தன்னான்
வேண்டும். மேலை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
அடி மாரியம்மா அவன் சூலாயுதம் கையில எடுப்பா தாய் சொல்லி வரம் கொடுப்பா அம்மா நீ வாக்கு சொன்னா தப்பாது தாய் வரம் கொடுத்த பையாது ஏ சக்தி கொண்ட மாரியம்மா நீ ஆடி வர அம்மாளுக்கு காப்பமிட்டா வளையமிட்டா அவ கண்ணாடி வளையலிட்டா ஏ காப்பு கலகலங்க கட்டழகி மாரியம்மா உன் கைவளையில் ஓசையிட நீ மஞ்ச நல்ல முகத்தழகி ஆயனோட தங்கையம்மா ஓர முகத்தழகி கோபாலன் தங்கையம்மா ஏ கோலக்காளி மாரியம்மா ஏ அம்பிகைய நாகம்மா ஏ தாயான பேச்சியம்மா அவ ஆடி வரும் வேளையில ஆடி வரும் வேளையில ஏ அம்பிகைய பேச்சிக்கிட்டா ஏ தாயான மாறிக்கிட்டா அவட்ட நல்ல பட்டுக்காரி தாய் சரிகப்பட்டு சேலக்காரி அம்மாடி வட்ட நல்ல பட்டுக்காரி ஏ வடிவழகி மாரியம்மா நீ கும்பத்தழகி அம்மா தாய் கோபாலன் தங்கையம்மா உலகத்தழகி அம்மா நீ கிருஷ்ணனோட தங்கையம்மா தாய வந்த நல்ல முகத்தழகி நீய மறிக்கொடுந்து வாசக்காரி தாய சிங்கமுக வாகனம்மா சிவன் கொடுத்த வாக்கியம்மா ஏ தாயான மாரியம்மா அவ பட்டாட காரியம்மா பகவானோட தேவியம்மா நீ வந்தாலும் போதும் அம்மா விலைகளெல்லாம் விலகி போகும் உன் திருநீரு போன இடம் ஏ தாயான மாரியம்மா உன் திருநீரு போன இடம் தாய ஒரு முறையும் வந்திடாது ஆடி வரும் வேளையில தாயவில்லாது முரசோடு முரசோடு அம்மா விளையாடி சாமி தொட்டகனை குறைகள்வா தொட்டகனை குறைகள்வா தொந்தி கணபதி அருள் புரி எடுத்தார் ஒரு கதைகள் வா மகளை அருள் புரி சொன்ன கதை குறைகள்வா சொன்ன கதை குறைகள்வா சொர்க்கேச வரம் தருவா பக்தர்கள் எல்லாம் அப்படியே அமரும்படியாக விளாக்கமிட்டியா தெரிவிக்கிறார்கள். ஆமையா எல்லாரும் கீழே உட்காருங்க. அமர்ந்திருங்க. சாமி ஆதிவல்லி கைலை ஆதிவல்லி கைலை அந்த ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் இடமதி ஆண்டவா பகவான் உங்களோட மடிகளை உமையவனும் பார்க்க வேண்டும் பகவானோட மடிகளை பார்வதியும் பார்க்க வேண்டும் பார்வதியும் சொன்ன போது பார்வதியும் சொன்ன போது பகவானும் எது சொல்வார் ஆதிவல்லி கைலையிலே ஆண்டவனாகிய பகவான் ஆமையா அகில உலகமெல்லாம் அமுதலக்கவே பயணம் வந்தார். ஆஹா அப்படி அகில உலகமெல்லாம் ஆண்டவன் அமுதலக்க பயணம் வரும்போது ஆமையா அகில உலகமெல்லாம் ஆண்டவன் அமுதலக்கவே பயணமாகி வரும்போது வருகின்ற போது கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.